அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிறுத்தி காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அல்லாஹுடைய பெரும் கிருபையாலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ பரக்கத்தாலும் அல்ஹம்துலில்லா 1000க்கும் மேற்பட்ட பயான்கள் மற்றும் ஹதீஸ்களை தந்திருக்கின்றேன். சிறிய சிறிய துஆக்களும் இருக்கின்றன. அனைவரும் கேட்டு பயனடைந்த உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் மனநலத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். தீனுடைய விஷயங்களை நாம் மட்டும் கற்றுக்கொள்ளாமல் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் கற்றதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து அல்லாஹ்விடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்வோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நல்லருள் காட்டுவானாக, நேர்வழி காட்டுவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பயான்களை பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் இல்மு திக்ரு தலைப்பு பகுதி 9வதாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதுவதின் பரக்கத்துகளையும் மற்றும் பாவ மன்னிப்பு தேடுவது எப்படி என்பதை பற்றிய ஹதீஸ்கள் சிலவற்றை பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாக பயான் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹு தஆலாவிடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு ஹதீஸை சொல்லி மற்றவர்கள் அமல் செய்தால் அந்த நன்மை நமக்கு கியாமத் நாள் வரை கிடைத்து கொண்டே இருக்கும். இன்ஷா அல்லாஹ் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். லைக் செய்து தங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள். ஹஸ்ரத் அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாங்களின் மீது சலாம் சொல்லுகின்ற முறை எங்களுக்கு தெரியும். அதாவது தஸஹுதிலே அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று கூறி தாங்கள் மீது சலாம் கூறுகிறோம். தாங்களின் மீது எவ்வாறு ஸலவாத் சொல்வது என்று நாங்கள் கேட்டோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அப்திக ரசூலிக கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வபாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம். யா அல்லாஹ், நீ ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ரஹமத்தை பொழிந்ததைப் போல உன் அடியார் உன் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நீ ரஹமத்தை பொழிவாயாக. மேலும் நீ ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்கள் மீதும் பரக்கத்தை பொழிந்ததைப் போல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் மீதும் பரக்கத்தை பொழிந்தருள்வாயாக. ஆமீன் என்று கூறி வாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் புகாரி. யார் தனது நன்மை பெரிய அளவுகோலால் அளக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அவர் எங்கள் குடும்பத்தினர் மீது ஸலவாத்து கூறினால் இவ்வாறு கூறட்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபிய்யி வ அஸ்வாஜிஹி உம்மஹாத்தில் முஃமினீன வ துர்ரியாத்திஹி வ அஹ்லி பைத்திஹி கமா ஸல்லைத அலா இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். யா அல்லாஹ், நீ இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர் மீது ரஹமத்தை பொழிந்ததைப் போல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் முஃமின்களுடைய தாய்மார்களாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் மீதும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கள் மீதும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர் மீதும் அனைவர் மீதும் ரஹ்மத்தை பொழிவாயாக. திட்டமாக நீ புகழுக்குரியவன் மேன்மை மிக்கவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் அபூ தாவூத். 696வது ஹதீஸ். எவரேனும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹும்ம அன்சில்ஹுல் மக்அத முகர்ரப இந்தக யௌமல் கியாமா, யா அல்லாஹ், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கியாமத் நாளன்று உன்னிடத்தில் நெருக்கமான பிரத்யேகமான பதவியில் அமரச் செய்வாயாக என்ற ஸலவாத்தை சொன்னால் அவர்களுக்கு பரிந்துரைப்பது என் மீது கடமையாகிவிட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் ருஐவி இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். அடுத்து இஸ்திக்ஃபாருடைய ஹதீஸ்கள். 697. என்னுடைய அடியானே, திட்டமாக நீ என்னை வணங்கி கொண்டும் என்னிடம் மன்னிப்பை ஆதரவு வைத்து கொண்டும் இருக்கும் வரை உன்னை மன்னித்து கொண்டே இருப்பேன். உன்னிடம் எந்த அளவு பாவங்கள் இருந்தாலும் சரியே, என்னுடைய அடியானே, நீ என்னை கொண்டு யாரையும் இணை வைக்காமல் பூமி நிறைய பாவங்களோடு என்னை சந்தித்தாலும் நானும் பூமி நிறைய மன்னிப்போடு உன்னை சந்திப்பேன். சுப்ஹானல்லாஹ். அதாவது முழுமையாக மன்னித்து விடுவேன் என்று அல்லாஹு தஆலா கூறுவதாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை ஹஸரத் அபூ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் முஸ்னத் அஹ்மத். 698வது ஹதீஸ். ஆதமுடைய மகனே, நிச்சயமாக நீ என்னிடம் துஆ செய்து கொண்டும்
மன்னிப்பு ஆதரவு வைத்து கொண்டும் இருக்கும் வரை நான் உன்னை மன்னித்து கொண்டே இருப்பேன். எந்த அளவு பாவங்கள் இருந்தாலும் அதை நான் பொருட்படுத்த மாட்டேன். அதாவது நீ எந்த அளவு பெரிய பாவியாக இருந்தாலும் உன்னை மன்னித்து விடுவது என்னிடம் பெரிய காரியமல்ல. ஆதமுடைய மகனே, உன்னுடைய பாவங்கள் வானத்தை எட்டும் அளவு இருந்து பிறகு நீ மன்னிப்பை என்னிடம் கேட்டாலும் உன்னை நான் மன்னித்து விடுவேன், அதாவது நான் பொருட்படுத்த மாட்டேன் என்று அல்லாஹு தாலா கூறுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேட்டதாக ஹஸ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் திர்மிதி 699வது ஹதீஸ். ஒரு அடியான் பாவம் செய்து பிறகு கைசேதப்பட்டு, என்னுடைய இறைவனே, நான் பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுவாயாக என்று கூறும்பொழுது அவருடைய இரட்சகன் மலக்குமார்களுக்கு முன்னிலையில் பாவங்கள் மன்னிக்கக்கூடிய ஒரு இறைவன் அவனுக்கு இருக்கின்றான். அவன் பாவங்களுக்கு தண்டிக்கவும் செய்வான், மன்னிக்கவும் செய்வான் என்று என் அடியான் அறிந்துள்ளானா? என் அடியானை நான் மன்னித்து விட்டேன் என்று கூறுகிறான். சுப்ஹானல்லாஹ். பிறகு எந்த அடியான் அல்லாஹு தாலாவுடைய நாட்டப்படி பாவங்களிலிருந்து தன்னை தவிர்த்து கொண்டான், பிறகு ஒரு பாவத்தை செய்துவிட்டு கைசேதப்பட்டு, யா அல்லாஹ், நான் வேறொரு பாவம் செய்துவிட்டேன், அதையும் நீ மன்னிப்பாயாக என்று கூறும்பொழுது பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு இறைவன் அவனுக்கு இருக்கின்றான். அவன் பாவங்களுக்காக தண்டிக்கவும் செய்வான், மன்னிக்கவும் செய்வான் என்று என் அடியான் அறிந்துள்ளானா என்று என் அடியானை நான் மன்னித்து விட்டேன் என்று மலக்குகளிடம் அல்லாஹ் கூறுகிறான். பிறகு அந்த அடியான் அல்லாஹ் தாலாவுடைய நாட்டப்படி பாவங்களிலிருந்து தன்னை தவிர்த்து கொண்டான். பிறகு மீண்டும் ஒரு பாவத்தை செய்துவிட்டு கைசேதப்பட்டு, யா அல்லாஹ், நான் இன்னொரு பாவம் செய்துவிட்டேன், அதை நீ மன்னிப்பாயாக என்று கூறும்பொழுது பாவங்களை மன்னிக்கக்கூடிய இறைவன் அல்லாஹ் இருக்கின்றான். அவன் பாவங்களுக்காக தண்டிக்கவும் செய்வான், மன்னிக்கவும் செய்வான் என்று என்னுடைய அடியான் அறிந்துள்ளானா? அடியானை 3வது முறையும் நான் மன்னித்து விட்டேன். இனிமேல் அவன் விரும்பியபடி நடந்து கொள்ளட்டும். அதாவது ஒவ்வொரு பாவத்திற்கு பிறகு தௌபா செய்தாலும் அவனுடைய தௌபாவை ஒப்புக்கொள்வேன் என்று அல்லாஹு தாலா கூறுகிறான் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தான் செவியுற்றதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நூல் புகாரி. ஹஜ்ரத் உம்மு இஸ்மா ஔசியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முஸ்லீம் பாவம் செய்துவிட்டால் அவனுடைய பாவங்களை எழுதுவதற்காக நியமிக்கப்பட்டுள்ள மலக்கு அந்த பாவத்தை எழுதுவதற்காக 3 ஷஹாத்கள், அதாவது கொஞ்ச நேரம் தாமதிக்கின்றார்கள். அவன் அந்த நேரத்திற்குள் அல்லாஹு தாலாவிடம் தன்னுடைய அந்த பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டால் அந்த மலக்கு மறுமையில் அவனிடம் அந்த பாவத்தை தெரிவித்து காட்ட மாட்டார். மேலும் கியாமத்துடைய நாளன்று அந்த பாவத்திற்கு அவனை வேதனை செய்யவும் மாட்டாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் முஸ்தஸ்ரக் ஹாக்கிம். ஹஸ்ரத் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உறுதியாக இடப்புறத்தில் உள்ள மலக்கு பாவம் செய்யக்கூடிய முஸ்லீமுக்கு 6 நிமிடங்கள் சிறிது நேரம் எழுதுகோலை பாவத்தை எழுதுவதை விட்டு உயர்த்தி வைத்திருப்பார். அதற்கு பிறகு அந்த பாவியான அடியான் கைசேதப்பட்டு அல்லாஹு தாலாவிடம் பாவ மன்னிப்பு தேடிவிட்டால் மலக்கு அந்த பாவத்தை எழுத மாட்டார். பாவ மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் ஒரு பாவம் எழுதப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றால், அடியான் ஒரு பாவம் செய்துவிட்டால் அவனுடைய உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி விழுந்து விடுகிறது. பிறகு அவன் அந்த பாவத்தை விட்டுவிட்டு அல்லாஹ் தாலாவிடம் மன்னிப்பு தேடி தௌபா செய்துவிட்டால் அந்த கரும்புள்ளி அழிந்து உள்ளம் சுத்தமாக ஆகிவிடுகிறது. இஸ்திக்ஃபார் செய்யாமல் கூடுதலாக பாவம் செய்தால் அல்லாஹு தாலா மேலும் கருமையின் அந்த புள்ளியை தந்து விடுகின்றான். அது அதிகரித்து விடுகிறது. முடிவாக உள்ளம் முழுவதும் கருத்து விடுகிறது. இந்த துருவைத்தான் அல்லாஹு தாலா குர்ஆனில் கல்லா பல்ரான் அலா குலூபிஹிம் மாகானு எக்ஸிபூன், அவர்கள் சம்பாதித்து கொண்ட தீய வினையின் காரணமாக அவருடைய உள்ளங்கள் மீது துரு ஏறிவிட்டது என்ற வசனத்தில் கூறியிருக்கின்றான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். நூல் திர்மிதி. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருப்பவர்கள் பாவங்களில் உழலுபவர்களாக கருதப்பட மாட்டார்கள். நாளொன்றுக்கு 70 தடவை அவர் பாவம் புரிந்தாலும் சரியே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றிருக்கிறார்கள். பாவத்திற்கு பிறகு கை செய்தப்பட்டு வரக்கூடிய காலங்களில் இந்த பாவத்தை விட்டு தவிர்த்திருப்பதற்கு உறுதியான எண்ணம் இருக்க வேண்டும். அது மன்னிப்பிற்கு தகுதியானதாக இருக்கும். அந்த பாவம் திரும்ப திரும்ப ஏற்பட்டாலும் சரி. நூல் ஃபத்ஹுல் மஸ்ஹூத். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் பேணுதலாக பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தாலா அனைத்து நெருக்கடியை விட்டு வெளியேறும் வழியை அமைத்து தருகின்றான். எல்லா கவலைகளை விட்டு ஈடேற்றம் தருகின்றான். அவர் நினைத்து பார்த்திருக்காத ரீதியில் அவருடைய தேவைகளை நிறைவேற்றுகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நூல் அபு தாவூத்.
705வது ஹதீஸ். ஹசரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் கியாமத் நாளில் தன்னுடைய அமல்களின் பட்டோலை சந்தோஷத்தை அளிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர் அதிகமாக பாவமன்னிப்பு தேடட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹசரத் அப்துல்லா இப்னு புஸ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தனது அமல்களின் பட்டோலையில் கியாமத்துடைய நாளில் அதிகமாக பாவமன்னிப்பு தேடுபவதை குறிப்பிட்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். 707வது ஹதீஸ். என் அடியார்களே, நான் யாரை பாதுகாத்தோனோ அவரை தவிர நீங்கள் எல்லோரும் பாவிகளே. எனவே என்னிடத்தில் பாவமன்னிப்பு தேடுங்கள், நான் உங்களை மன்னிக்கின்றேன். நான் மன்னிப்பதற்கு சக்தியுள்ளவன் என்று ஒருவர் அறிந்து என்னிடத்தில் பாவமன்னிப்பு தேடினால் நான் அவர்களை மன்னித்து விடுவேன். நான் யாருக்கு ஹிதாயத் காட்டினோனோ அவனைத் தவிர நீங்கள் அனைவரும் வழி தவறியவர்களே. எனவே என்னிடத்தில் நேர்வழியை கேளுங்கள், உங்களுக்கு நேரான வழியை காட்டுகின்றேன். நான் யாரை சீமானாக்கினேனோ அவரை தவிர நீங்கள் அனைவரும் ஏழைகளே. எனவே என்னிடம் கேளுங்கள், உங்களுக்கு நான் தேவைகளை நிறைவேற்றுகின்றேன். உங்களில் உயிருடன் இருப்பவர்கள், மரணித்தவர்கள், முன்னோர் பின்னோர், ஈரமான பொருட்கள், காய்ந்த பொருட்கள் அனைத்தும் மனிதனாக ஆகி ஒன்று சேர்ந்து அதிகமாக அல்லாஹ்வை பயப்படக்கூடிய ஒரு மனிதரை இவர்கள் அனைவரும் ஆகிவிட்டாலும் கொசுவின் இறக்கைக்கு சமமாகவும் கூட என்னுடைய ஆட்சியில் கூடுதலாக ஏற்படுத்திவிட முடியாது. இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அதிகமாக பாவம் செய்யும் மனிதனைப் போன்று ஆகிவிட்டாலும் எனது அரசாட்சியில் கொசுவின் இறக்கைக்கு சமமான அளவை குறைவையும் ஏற்படுத்திவிட முடியாது. உங்களில் உயிருடன் இருப்பவர்கள், மரணித்தோர்கள், முன்னோர் பின்னோர், ஈரமானவை காய்ந்தவை இவை அனைத்தையும் மனிதனாக ஆகி ஒன்று சேர்ந்து அவர்களிலிருந்து ஒவ்வொருவரும் தமது ஆசைகளின் கடைசி எல்லை வரை தேடினாலும் உங்களில் ஒருவர் கடற்கரையின் பக்கம் சென்று ஒரு ஊசியை கடலில் முக்கி எடுக்கும் அளவு கூட என் கருவூலங்களில் குறைவை ஏற்படுத்திவிட முடியாது. ஏனென்றால் நான் பெரும் கொடையாளனாக இருக்கின்றேன், மென்மை மிக்கவனாக இருக்கின்றேன். எனது கொடை என்பது ஒரு சொல்தான். நான் ஏதாவது ஒன்றை நாடிவிட்டால் கொன் ஆகிவிடு என்று கூறுவேன், உடனே அது ஆகிவிடும் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகிறான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றதாக அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் இப்னு மாஜா. 708வது ஹதீஸ். மொமீனான ஆண்களுக்கும் மொமீனான பெண்களுக்கும் யார் பாவ மன்னிப்பு தேடுகின்றார்களோ ஒவ்வொரு மொமீனான ஆண் ஒவ்வொரு மொமீனான பெண்ணுக்கும் பகரமாக அல்லாஹு தஆலா அவருக்கு ஒரு நன்மையை எழுதுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தான் செவியுற்றதாக ஹஸரத் உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஹஸரத் பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இரண்டு முஸ்லிம்களை சந்தித்துக் கொள்ளும் பொழுது முசாஃபஹா செய்து அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடினால் அல்ஹம்துலில்லாஹி யஃபிரல்லாஹு லனா வலக்கும் என்று கூறினால் அவர்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் அபூ தாவூத். 710வது ஹதீஸ். உண்ண உணவோ அருந்த நீரோ இல்லாத ஒரு காட்டில் ஒருவருடைய உணவும் நீரும் வைக்கப்பட்டிருந்த வாகனம் ஒன்று தன் கயிற்றை இழுத்தவாறு காணாமல் போய்விடுகிறது. அவர் வாகனத்தை தேடி களைத்து போய்விட்டார். பிறகு அந்த வாகனம் ஒரு மரத்தை கடக்கும் பொழுது அதன் கயிறு மரத்தின் அடிப்பகுதியில் சிக்கிக் கொள்கின்றது. அந்த மனிதர்களுக்கு அந்த வாகனம் அவ்வாறே சிக்கிய நிலையில் கிடைத்துவிடும் பொழுது அவர் அடையும் மகிழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் மிகவும் சந்தோஷமடைவார் என்று நாங்கள் கூறினோம். கேட்டுக்கொள்ளுங்கள், இந்த அளவு கடினமான நிலையில் அவர் நம்பிக்கை இழந்த பிறகு அவரது வாகனம் கிடைத்தால் அந்த மனிதர் மகிழ்ச்சி அடைவதை விட தன்னுடைய அடியான் தௌபா செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றதாக ஹஸரத் பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் முஸ்லிம். ஹஸரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், காட்டுப்பகுதியில் தன் வாகனத்தோடு ஒருவர் செல்கின்றார். அவரது உணவும் நீரும் வைக்கப்பட்டிருந்த வாகனம் காணாமல் போய்விட்டிருந்தது. அவர் வாகனம் கிடைக்காது என்று நம்பிக்கை இழந்து ஒரு மரத்தின் நிழலில் வந்து படுத்துவிட்டார். முற்றிலும் நம்பிக்கை இழந்துவிட்ட நிலையில் திடீரென்று அவர்களது வாகனம் தன் கண் முன்னால் நிற்க கண்டு உடனே அதன் கயிற்றை பிடித்து கொண்டு மகிழ்ச்சி மிகுதியால், யா அல்லாஹ், நீ என் அடியான், நான் உன்னுடைய இரட்சகன் என்று தவறுதலாக கூறுகிறார். அவன் மகிழ்ச்சி அடைவதை விட அதிகமாக அல்லாஹ் தஆலா தனது அடியான் தௌபா செய்யும் பொழுது மகிழ்ச்சி அடைகிறான் என்று நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை கேட்டதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள்.
712வது ஹதீஸ். ஒருவர் அழிவை ஏற்படுத்தக்கூடிய காட்டுப்பகுதியில் உணவும் குடிபானமும் உள்ள தன்னுடைய வாகனத்தின் மீது சென்று கொண்டிருந்தார். அவர் வாகனத்தை விட்டு இறங்கி தூங்கி விடுகிறார். கண் விழித்ததும் வாகனம் காணாமல் போய்விட்டது என தெரிந்து அதை தேட ஆரம்பித்தார். இறுதியாக அவருக்கு கடுமையான தாகம் ஏற்பட்டது. நான் முதலிடத்திற்கே திரும்பப் போகின்றேன், அங்கேயே நான் தூங்கி அப்படியே இறந்து விடுகிறேன் என்று தனக்கு தானே கூறியவாறு மரணத்திற்கு தயாராக தனது முழங்கை மீது தலை வைத்து தூங்கி விடுகிறார். பிறகு அவர் கண் விழித்தவுடன் அவரது உணவுப் பொருட்கள் இருந்த வாகனம் தனக்கு அருகில் இருக்க கண்டு மகிழ்ச்சி அடைகிறார். அவரை விட அதிகமாக அல்லாஹ் தஆலா தன் முஃமினான அடியான் தௌபா செய்யும் பொழுது மகிழ்ச்சி அடைகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தான் செவியுற்றதாக ஹஸரத் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் முஸ்லிம். ஹஸ்ரத் அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், பகலில் பாவம் செய்தவர்கள் இரவில் தௌபா செய்வதற்காக அல்லாஹ் தஆலா இரவு முழுவதும் தன்னுடைய ரஹமத்துடைய கரத்தை விரித்து வைத்துக் கொண்டிருக்கின்றான். இன்னும் இரவில் பாவம் செய்தவர்கள் பகலில் தௌபா செய்வதற்காக பகல் முழுவதும் தன்னுடைய ரஹமத்தின் கரத்தை விரித்து வைத்து கொண்டே இருக்கின்றான். இந்த நிலை மேற்கில் சூரியன் உதிக்கும் வரை இருந்து கொண்டே இருக்கும். அதற்கு பிறகு தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். நூல் முஸ்லிம். 714வது ஹதீஸ். ஹஜ்ரத் சஃப்வான் இப்னு அஸ்ஸால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ் தஆலா தௌபாவுக்கு என மேற்கில் ஒரு வாசலை அமைத்திருக்கின்றான். அதனுடைய அகலம் 70 வருடத்தின் தொலைதூரத்திற்கு சமமானது. மேற்கு சூரியன் மேற்கு புறத்திலிருந்து உதயமாகின்ற வரை அந்த வாசல் மூடப்படாது. அந்த நேரத்தில் கியாமத்துடைய நாள் அருகில் வந்துவிடும். தௌபாவுடைய வாசல் மூடப்பட்டுவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். நூல் திர்மிதி. ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உயிர் உடலை விட்டு வெளிப்படும் நிலை ஆரம்பமாகும் வரை அடியானுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். குறிப்பு: மௌத்துடைய நேரத்தில் அடியாருடைய உயிர் உடலை விட்டு வெளியாகும் பொழுது குரல் வளையில் ஒருவிதமான சப்தம் தோன்றுகிறது. அதற்கு ஞர்ங்கரா என்று சொல்கின்றோம். அதற்கு பிறகு உயிர் வாழ்வதற்கு எந்த நம்பிக்கையும் இருக்காது. இது மரணத்தினுடைய உறுதியான கடைசி அடையாளமாக இருக்கின்றது. எனவே இந்த அடையாளம் வெளியாவதற்கு பின்னால் தௌபா செய்தாலோ ஈமான் கொண்டாலோ அது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவர் தன் மரணத்திற்கு 1 ஆண்டுக்கு முன்பு தௌபா செய்தாலும் அல்லது 1 மாதம், 1 வாரம், 1 நாள், 1 மணி நேரம், ஒட்டகத்துடைய பால் ஒரு தடவை கறந்ததற்கு பின்னால் உள்ள குறைந்த நேரத்தில், இடைப்பட்ட நேரத்தில் முன்னால் தௌபா செய்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் ஒரு தவறையோ பாவத்தையோ செய்துவிட்டு அதற்காக கைசேதப்பட்டால் அதை கைசேதப்படுவது என்று பாவத்திற்கு பரிகாரமாக ஆகிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஆதமுடைய மக்கள் ஒவ்வொருவரும் பாவம் செய்பவர்கள்தான். பாவம் செய்பவர்களில் சிறந்தவர்கள் தௌபா செய்பவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். நூல் திர்மிதி. ஒரு மனிதன் நட்பாக்கியத்தில் கட்டுப்பட்டவை அவரது ஆயுள் நீடிப்பதும் அல்லாஹ் தஆலாவுடைய பக்கம் நெருங்குவதற்கு அவருக்கு நல்வாய்ப்பு கிடைப்பதும் ஆகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தான் செவியுற்றதாக ஹஜ்ரத் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் முஸ்தஸ்ரக் ஹாக்கிம். ஹஜ்ரத் அங்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மக்களே, அல்லாஹ் தஆலாவிடம் தௌபா செய்யுங்கள், ஏனென்றால் நான் அல்லாஹ் தஆலாவிடம் ஒரு நாளைக்கு 100 முறை தௌபா செய்கின்றேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். நூல் முஸ்லிம். 721வது ஹதீஸ். மக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுபவர்களாக இருந்தார்கள், ஆதமுடைய மகனுக்கு ஒரு பள்ளத்தாக்கு நிறைய தங்கம் கொடுக்கப்பட்டாலும் 2வது கிடைக்க வேண்டும் என்று ஆசை கொள்வான். 2வது கொடுக்கப்பட்டால் 3வதாக ஆசைப்படுவான். ஆதமுடைய மகனுடைய வயிற்றை கபருடைய மண்ணை தவிர வேறேதும் நிரப்ப முடியாது. அதாவது கபருக்குள்ளே சென்ற பிறகுதான் பொருள் பெருக்க வேண்டும் என்ற ஆசை விட்டும் நீங்கிக் கொள்வான். யார் தௌபா செய்து தனது உள்ளத்தை உலக ஆசைகளின் பக்கம் திருப்புவதற்கு பதிலாக அல்லாஹுவின் பக்கம் திருப்பிக் கொண்டார்களோ அவரின் மீது அல்லாஹு தஆலா அருள் பொழிகின்றான். அவருக்காக அல்லாஹு தஆலா துன்யாவில் மன நிம்மதியை கொடுக்கின்றான். பொருளை பெருக்க வேண்டும் என்ற பேராசையிலிருந்து காப்பாற்றுகின்றான் என்று அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் புகாரி. யார் அஸ்தக்ஃபிருல்லாஹுல்லதி லா இலாஹா இல்லாஹுல் ஹய்யுல் கய்யும் வாதூபு இலைஹி, நான் அல்லாஹ் தஆலாவிடம் பாவமன்னிப்பு தேடுகிறேன். அவன் எத்தகையவன் என்றால் வணக்கத்திற்குரியவன் அவனைத் தவிர வேறு யாரும் இல்லை, அவன் உயிரோடு இருப்பவன், நிலையானவன் என்று சொல்லி அல்லாஹ் தஆலாவிடத்தில் பாவமன்னிப்பு தேடுகின்றார்களோ அவருக்கு மன்னிப்பளிக்கப்படுகின்றது.
அவர் போர்க்களத்தை விட்டு விரண்டோடி இருந்தாலும் சரியே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தான் கேட்டதாக ஹஸரத் ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். வேறொரு அறிவிப்பின்படி இந்த கலிமாக்களை 3 தடவை ஓத வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. நூல் அபு தாவூத், முஸ்தத்ரக் ஹாக்கிம். ஹஸரத் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சன்னிதானத்திற்கு வந்து ஐயோ என் பாவமே, ஐயோ என் பாவமே என்று கூற ஆரம்பித்தார். இவ்வாறு 2 தடவையோ அல்லது 3 தடவையோ கூறினார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம மஃபிரத்துக அவ்ஸஉ மின் துனூபி பிரஹ்மதக அர்ஸா இந்தி மின் அமலி, யா அல்லாஹ் உன் மன்னிப்பு என் பாவங்களை விட மிக விசாலமானது, நான் உன் அமலை விட அதிகமாக உன் ரஹமத்தை ஆதரவு வைக்கின்றேன் என்று கூறுவீராக என்று அவரிடம் கூறினார்கள். அவரும் இந்த வார்த்தைகளை கூறினார். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப சொல்வீராக என்று கூற அவர் மீண்டும் சொன்னார். பிறகு மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப சொல்வீராக என்று கூற அவர் மீண்டும் அந்த கலிமாக்களை சொன்னார். நீர் எழுந்து செல்லுங்கள், அல்லாஹ் தஆலா உம்மை மன்னித்து விட்டான் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். நூல் முஸ்தத்ரக்குல் ஹாக்கிம். ஹஸ்ரத் சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சில கலிமாக்களை கற்றுத்தாருங்கள், நான் அதிகமாக சொல்ல வேண்டும் என்று நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டேன். அல்லாஹு அக்பர் என்று 10 தடவையும் அல்லாஹு தாலா இது எனக்குரியது என்று கூறுகிறான். சுப்ஹானல்லாஹ் என்று 10 தடவை சொல்லவும். அல்லாஹு தாலா இது எனக்குரியது என்று கூறுகிறான். அல்லாஹு மஃபிர்லி என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ் என்று 10 தடவை சொல்லவும். நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் 10 தடவை நீர் இதை கூறும்பொழுது கூறுகிறான். ஒவ்வொரு தடவையும் நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். நூல் தப்ரானி மஜ்மஉ ஸவாயித். 725வது ஹதீஸ். ஹஸரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கிராமவாசி ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சன்னிதானத்திற்கு வந்து நான் ஓதிக்கொண்டே வர எனக்கு ஒரு வாசகத்தை கற்றுத்தாருங்கள் என்று கேட்டார். லா இலாஹா இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் அசீசுல் ஹக்கீம். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த இணையும் இல்லை. அல்லாஹு தாலா மிக பெரியவன். எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே உரியது. அல்லாஹு தாலா எல்லா குறைகளை விட்டு பரிசுத்தமானவன். அவன் அனைத்து உலகங்களையும் பரிபாலிப்பவனாக இருக்கின்றான். பாவங்களை விட்டு தப்பிப்பதற்கும் சக்தியும் நன்மை செய்வதற்கு வல்லமையும் அல்லாஹுடைய உதவியை கொண்டே இருக்கின்றது. அவன் யாவற்றையும் மிகைத்தவன், நுண்ணறிவாளன் என்று சொல்லவும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த கிராமவாசி, இந்த கலிமாக்கள் என் ரப்பை நினைப்பதற்காக உள்ளவை, நான் எனக்காக துஆ செய்து கொள்ளக்கூடிய எனக்குரிய கலிமாக்கள் எவை என்று கேட்டார். அதற்கு அல்லாஹு மஃபிர்லி வர்ஹம்னி வஹதினி வர்சுக்னி வஆஃபினி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, என் மீது அருள் புரிவாயாக, எனக்கு நேர்வழியை காட்டுவாயாக, எனக்கு உணவளிப்பாயாக, எனக்கு ஆரோக்கியத்தை தருவாயாக, ஆமீன் என்று சொல்லவும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வேறொரு அறிவிப்பின்படி இந்த கலிமாக்கள் உமக்கு இம்மை மறுமையின் நலவுகளை சேகரித்து தருபவை என்று கூறப்பட்டுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கை விரல்களால் தஸ்பீஹை எண்ணிக்கொண்டிருக்க கண்டேன் என்று அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் திர்மிதி. அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் எவ்வாறு கூறுவது, பாவமன்னிப்பு எவ்வாறு கேட்க வேண்டும் என்பதை பற்றிய பல ஹதீஸ்களை பார்த்தோம். கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக, ஆமீன். கேட்டதை மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக, ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தீனுடைய கல்வியை அதிகமாகவும் ஆர்வத்தோடும் கற்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக, ஆமீன். திக்ருடைய சபைகளில் அதிகமாக அமரக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக, ஆமீன். குர்ஆனை கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை தந்தருள்வானாக, ஆமீன். குர்ஆனை அதிகமாகவும் ஆர்வத்தோடும் ஓதக்கூடிய வாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக, ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு ஹதீஸ்களையும் கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக, ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிபாரிசை மறுமையில் தந்தருள்வானாக, ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக, ஆமீன். ஹஜ்ஜை நசீபாக்குவானாக, ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவானாக, ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை பொறுமையாக பயான் கேட்டு மற்றும் துஆக்களுக்கு ஆமீன் சொன்ன அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நற்கூலியை தந்தருள்வானாக, ஆமீன். லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஜஸாக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஃபிரத்துஹு.